நவரசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வழக்கம் போல நம்முடைய நிகழ்விலே பட்டிமன்றம் எப்பொழுதும் சிறப்பாக களை கட்டி கொண்டிருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு, சமூக பொறுப்பு மிக்கவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே. இந்த தலைப்பை குறித்து பெரியவர்கள், வயதானவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் பேசுவதை விட இளைய தலைமுறை, நாளைய இந்தியா பேசுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அந்த வகையில் இந்த நாளில் நம் மத்தியிலே இளைஞர்களாக 4 பேர் கல்லூரி மாணவர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை மிகவும் அன்போடு நான் வணங்கி வரவேற்கின்றேன். ஏனென்றால் சமூக பொறுப்புகளை அவர்கள்தான் நாளைய சமூகத்தை வழிநடத்தப் போகின்ற பொறுப்போடு வந்திருக்கின்ற அவர்கள் அந்த பொறுப்பை எவ்விதமாக பகிர்ந்து கொள்வது அல்லது அந்த பொறுப்பை எவ்விதமாக அவர்கள் வழிநடத்துவது, அந்த பொறுப்பை எவ்விதமாக அவர்கள் கொண்டு செல்வது, எந்த நகர்வை நோக்கி நிகழ்த்துவது என்ற காரியங்களை குறித்து நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதிலே விஞ்சியவர்கள் ஆண்களா பெண்களா? ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் ஒரு சமூகம். அந்த சமூகத்தை ஆண்களும் பெண்களும் சரிபாதி சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே அதிக பொறுப்புணர்வு உடையவர்களாக, அதிக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்பவர்களாக, அதிக பொறுப்புகளோடு நடந்து கொள்பவர்களாக யார் இருக்கிறார்கள்? அவர்களுடைய அனுபவங்களை பொறுத்து, அவர்களுடைய எதிர்கால கனவுகளை பொறுத்து, அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை பொறுத்து அவர்கள் நம் மத்தியிலே இப்பொழுது கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். ஒருவேளை இது என்னுடைய சொந்த கருத்தாக இருந்தாலும் கூட, இங்கே இந்த அரங்கிலே விவாதத்திற்கு வைக்கப்படுகின்ற கருத்தை கொண்டே இந்த நாளின் பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பு வழங்கப்படும். ஏனென்றால் இவர்களுடைய விவாதத்தின் அடிப்படையிலே தீர்ப்பிடுவது என்பதுதான் பட்டிமன்றத்திற்கான மரபு. அந்த வகையிலே சமூக பொறுப்பு மிக்கவர்கள் ஆண்களே என்ற தலைப்பில் பேசுவதற்கு சகோதரர் புருஷோத்தமன் அவர்களையும் சகோதரர் காசி வெங்கடேசன் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தது இல்லை நாங்கள் பெண்கள் தான் பொறுப்பு மிக்கவர்கள் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு ஒரு ஆணாக நம் மத்தியிலே இருக்கின்ற நாமக்கல் பரத் அவர்களையும், இல்லை நாங்கள் தான் என்று ஆணித்தரமாக வாதிடுவதற்காக அஞ்சலை அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இவர்கள் இருவருடைய விவாதங்களை பொறுத்து இந்த நாளின் பட்டிமன்றத்தின் தீர்ப்புகள் வழங்கப்படும். ஆகவே நாம் நேரடியாக பட்டிமன்றத்துக்குள் செல்லலாம். முதலாவது ஆண்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திரு புருஷோத்தமன் அவர்களை நான் அழைக்கிறேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். என்னுடைய தலைப்பானது சமூகத்தில் மிகவும் பொறுப்பு மிக்கவர்களாக இருப்பவர்கள் ஆண்களே என்பதுதான் என்னுடைய தலைப்பு. நடுவர் அவர்களே, இப்ப எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் எப்பவுமே ஒரு ஆண் தான் அதுல முன்னிலையா வகிக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆரா கூட எடுத்துக்கிட்டோம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆண் தான் எப்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிளஸ் டியூட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ சரி, இது கூட போகட்டும். நம் இந்திய நாட்டின் முதல் பிரதமராக இருப்பவரும் ஒரு ஆண் தான். அவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அவரே ஒரு ஆண் தான். அப்ப பாத்துக்கோங்க, இந்தியாவின் முதல் பிரதமரே ஒரு ஆண் தான். எங்கேயாவது நீங்க ஒரு பெண் முதல் பிரதமரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமே முதல்ல யார் பிரதமர் அப்படின்ற முடிவுக்கு ஜவஹர்லால் நேரு தான் ஒரு தீர்வானாரு. அப்ப பாத்துக்கோங்க, ஆண்கள் தான் எப்பவுமே மிகவும் பொறுப்பு மிக்கவர்கள். சரி, நாம இந்திய தேசத்துக்கு போவானா? சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதே வச்சுப்போம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, பெண்கள் ஒரு வீட்டுல கட்டி கொடுக்குறாங்க, இன்னொரு ஆணை கட்டி கொடுக்குறாங்கன்னா, அந்த பெண்கள் அந்த வீட்டுக்கு போனோன்னு தன்னோட அண்ணவனை எப்படி பாத்துக்கணும், தன்னோட குழந்தை குட்டிகளை எப்படி பாத்துக்கணும், அங்க இருக்கவங்களை எப்படி பாத்துக்கணும்னா அவங்களோட பொறுப்பு இருக்கு. இதுவே ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்க தன்னையும் பாத்துக்கணும், தன்னோட குடும்பத்தையும் பாத்துக்கணும், தன்னோட மனைவியோட குடும்பத்தையும் பாத்துக்கணும், தன்னோட மனைவி சுற்றம் எல்லாரையும் பாத்துக்கணும். ஸோ அவங்க இந்த பெண்கள் அந்த கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த கணவன் வீட்டோட தான் அவங்களோட வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கும்.
இதுவே ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்க வந்து தன்னோட வீட்டையும் பார்த்துக்கணும், தன்னோட மனைவி வீட்டையும் பார்த்துக்கணும், சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து நிக்காம ஓட வேண்டியது இருக்கும். இவங்க எப்படி வந்து பெண்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. எனக்கு வந்து ஒன்றும் புரியல நடுவர் அவர்களே. இதுக்கு வந்து எதிரணியர் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இல்ல, திருமணம் ஆகி போனாலும் பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டுக்காக அவங்களும் செய்றாங்க தானே. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில பெண்கள் தான் அப்படி செய்றாங்க. முக்காவாசி பெண்கள் வந்து தன்னோட கணவன் வீடு, தன்னோட வந்து மாமியார் வீடு தான் அப்படிதான் பாக்குறாங்க. ஒரு சில பெண்கள் நீங்க சொல்ற மாதிரியும் இருக்காங்க. ஸோ இப்ப வந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னோட வீட்டை மட்டுமே அவங்க பாக்குறது இல்ல, தன்னோட மனைவி வீட்டையும் தன்னோட வீட்டையும் 2 வீட்டையும் சேர்த்து பார்த்துக்கணும். அதே சமயம் சொந்தக்காரங்க வீட்டையும் பார்த்துக்கணும், மனைவியோட சொந்தக்காரங்க வீட்டையும் பார்த்துக்கணும், அவங்க குழந்தை குட்டி அந்த குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்றது, பேரம் பார்க்கறது, இப்படி ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. அதே சமயம் ஒரு ஆஃபீஸ்ல போனீங்கன்னா, சாதாரணமா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா கூட ஒரு ஆண் தான் இருப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லையுமே ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆண் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஹெச்ஆர் இருந்து என்ன பார்க்கணும், தன்னோட தனக்கே வேலை செய்யற மேனேஜர்ஸ் எப்படி வேலை செய்யறாங்க பார்க்கணும், அவங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் எப்படி வேலை செய்யறாங்க பார்க்கணும், அந்த சபார்டினேட்ஸ் கீழே இருக்க டீம் லீடர்ஸ் எப்படி வேலை செய்யணும் பார்க்கணும், அந்த பாட்டம் லெவல் எம்ப்ளாயிஸ் வரைக்குமே அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ பாருங்க யாருக்கு பொறுமை அதிகமாக இருக்கு பாருங்க. அப்போ வந்து பெண்களை விட ஆண்கள் தான் மிக மிக அதிகமான பொறுப்பு இருக்கு, வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி. ஆகவே சமூகத்தில் மிக பொறுப்பு மிக்கவர்கள் ஆண்களே 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 என்று தீர்ப்பளிக்குமாறு அப்பணியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். சமூகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மெயினாக குடும்பத்தை தான் அவர் சொன்னார். நம்ம அதை ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். மெயினாக வந்து ஒரு பெண் திருமணம் ஆகி போனால் அந்த திருமணமான குடும்பத்திலே அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தையும் தன் கணவனுடைய குடும்பத்தையும் மட்டுமே தான் பார்த்துக்குவான். ஆனால் கணவனுக்கு வந்து எல்லாரையும் பார்க்கணும், உறவுகளையும் பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆக அது குடும்ப பொறுப்பா, அது சமூக பொறுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே நான் வைக்கிறேன். அடுத்தது இந்த விவாதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, பெண்கள் வந்து எந்த பதவியிலையுமே இல்லை, எந்த பொறுப்புலையுமே இல்லை, அவங்க சொசைட்டியில் அவங்க எதுவுமே செய்யலை, ஆண்கள் தான் எல்லாம் செய்கிறாங்கன்ற மாதிரியான தன்னுடைய கருத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ வாங்க அஞ்சலை அம்மா, வாங்க நீங்கள் உங்களுடைய விவாதத்தால் எப்படி நீங்கள் அந்த கருத்தை முறியடிக்கிறீங்கன்னு நான் பார்க்கலாம். தாய் தமிழுக்கு வணக்கம். பள்ளம் பறிப்பாய் பாதளத்தின் அடிபுற நோக்கி, பள்ளந்தனின் விழும் பிள்ளை பூச்சியை தலையை தாழ்த்து முகத்தை தாழ்த்து, தோளையும் முதட்டியும் தொங்கவை, ஈன உளத்தை உடலை உயிரை சுரக்கு, நக்கி குடி அது நல்லதென்று சொல், தாழ்ந்து தாழ்ந்து நாயினும் தாழ்ந்து போ, ஆமை போல் அடங்கி ஓடு, பொட்டு பூச்சே புன்னை தேரு, அழு இழி அஞ்சு குனி பிதற்று கண்ணங்கருத்தாய் இருட்டின் கரையே, மனிதர் நீ ஒரு மனிதன் மண்ணின்று இமைத்திர எழுந்து, நன்றாய் எழுந்து தோலை உயர்த்து, சுடர்முகத்துக்கு மேனி எழுப்பு என்று பாரதிதாசன் வரிகளுக்கேற்ப இன்றைய சமுதாயத்தில் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் வளர்ச்சிதான் மிகவும் பெரிதாக இருக்கின்றது. பெண்கள் தான் ஆண்களோடு தொழிலில் ஆக்கமாக மாறியிருக்கிறார்கள். எதிர்மறையாக சிந்திக்கின்றவர்கள் பார்த்தா ஆண்கள் தான், ஆனால் நேர்மறையாக சிந்தனை உள்ளவர்கள் பெண்கள் தான், நடுவர் அவர்களே. ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லலாம். நம்ம சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணு, அந்த பெண் என்ன பண்ணும், பள்ளிக்கூடம் போவா. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா ஒரு கோவில்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பொங்கலும் சுண்டலும் தருவாங்க. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் விடுறதுக்கு முன்னாடியே தன்னோட ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு வந்துருவா. வந்துட்டு என்ன பண்ணும், அந்த பொங்கலும் சுண்டலும் அந்த பொண்ணு போய் வாங்கிட்டு வருவா. வாங்கிட்டு திருப்பி தன் வீட்டுல தன்னோட தங்கச்சி தன்னோட தம்பி இருக்கிறாங்க, தன்னோட தங்கச்சியும் தூக்கிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி அந்த பொங்கலையும் சுண்டலையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வச்சுட்டு, திரும்பி தன்னோட தம்பி இருப்பான், தன்னோட தம்பியும் தூக்கிட்டு அந்த பொங்கலையும் சுண்டலையும் வாங்கி வச்சுட்டு வருவா. இது ஒரு நாள் அவங்க பள்ளி ஆசிரியர் பார்த்துருக்குறாங்க. இவ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துருக்குள்ள பார்த்தோன்னா, அந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொங்கலும் அந்த சுண்டலும் தராங்க. அதை
போடுறத வாங்கிட்டு வரேன். இந்த ஆசிரியர் பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, நாங்க மிகவும் வறுமையான குடும்பத்துல பிறந்தவங்க. எங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு களைச்சு போய் வருவாங்க. இந்த சாப்பாடு தான் எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஒரு நாள் அவங்க பள்ளிக்கூடத்துல என்ன பண்றாங்க, ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இவன் மட்டும் ஒரு ஓரமா நிக்கிறா. அப்ப அவங்க மிஸ் கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன் இந்த ஓட்டப்பந்தயத்துல நீ கலந்துக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, ஓட்டப்பந்தயமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படி சொல்லாத, வா அப்படின்னு சொல்றாங்க. இதோ பாரு, அங்க கோவில் என்ன பண்றாங்க, பொங்க சோறும் சுண்டல் தராங்க, இங்க உங்க தம்பி பாப்பாவும் இருக்கிறாங்க, அப்படி நினைச்சிட்டு நீ போன்னு சொல்றா. அப்ப அந்த பெண்ணு ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு சொல்றாங்க, ஜெயிச்சிட்டா. அப்ப அந்த பெண்ணுக்கு அந்த எல்லை கோடு தெரியவில்லை, அவளின் வீட்டின் வறுமை கோடு தான் தெரிந்து விட்டது. அவங்க தான் பிடி உஷா. அவங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்தியாவின் தங்க மங்கை, அவங்க தான் பிடி உஷா அவர்கள். திருச்சியை சேர்ந்தவங்க. வில்வே கோவா என்ற ஒரு பெண்ணு மாசுபடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு மெக்னீசியத்துல இருந்து விண்ணுக்கு ஏவுதல், அந்த நிறுவனத்தோட மெக்னீஸ்ல இருந்து விண்ணுக்கு ஏவுதல் அதை தயாரிக்கிறாங்க. அந்த பெண்ணுகிட்ட கேக்குறாங்க, இந்த இதுக்கு என்ன பெயர் இடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பெண் சொல்றா, எங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணு இருந்தாங்க, அந்த பெண்ணு இந்த மண்ணுலகத்தை ஆள முடியல, அந்த விண்ணுலகத்தை ஆளட்டுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அனிதான்னு பேரு வைங்க, அந்த விண்ணுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள், ஆண்களை விட பெண்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு மிகவும் வளர்ச்சியாக இருக்கிறாங்க. நீட்லயும் சரி, தம்பி சொன்னார்ல HR போஸ்ட்னு, HRயிலும் பிசினஸ்லயும் மேனேஜ்லயும் எல்லாத்துலயுமே சமூக வளர்ச்சியில பெண்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். 18ஆம் நூற்றாண்டுல ஒரு அம்மையாரு, கண் தெரியாத, வாய் பேசாத, காது கேட்காத, இந்த பொண்ணால என்ன சாதிச்சிட முடியும்? அந்த பொண்ணும் சாதிச்சாங்க. 5 மொழிய படிச்சா, 42 புத்தகம் எழுதுனா, 18 நாடுகளுக்கு போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தா. அவங்க தான் ஹெலன் கில்லர், வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை படித்த பெண்ணாளர். வீட்டில் ஆண்கள் ஒழுங்காக இல்லை என்றால் சமுதாயத்திலும் ஆண்கள் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள். ஒரு ஆணோட சாதனைக்கு கூட ஒரு பெண்ணு தாங்க இருக்கிறா. விண்ணிலையும் சரி மண்ணிலையும் சரி, கல்பனா சாவ்லா விண்ணிலையும் மண்ணிலையும் சரி. வேலு நாச்சியாரோட போர்பட தலைவியில ஒருத்தி தான் குயிலி. வெள்ளைக்கார ஆயுதப்படைய தகர்த்தெறிந்தவதான் குயிலி. இங்க பாருங்க, இங்க நடுவராக எங்களுக்கு தலைமை ஏற்று வந்தவரும் ஒரு பெண் தாங்க. சமுதாயத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்கள் எல்லா துறையிலும் விளங்குகின்றார்கள். 98% பெண்கள் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபடுகின்றார்கள். பெண்களே என்று என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக சிறப்பு. மக்கள் தொகையில் சரிபாதி, ஆனால் சமூக நீதியில் சரிபாதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அஞ்சலை அவர்கள் பேசிய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் ஏற்புடையது. எங்கெல்லாம் பெண்கள் பதவியில இருக்கிறாங்க, அதுலேயும் குறிப்பா பிடி உஷாவில இருந்து ஆரம்பிச்சு ஹெலன் கெல்லர், இரும்பு பெண்மணி, நம்முடைய சென்னை மேயர் வரைக்குமான அத்தனை, அதிலும் குறிப்பா இப்போ நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களை பெண்கள் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக சமூக பொறுப்பு மிக்கவர்கள் பெண்களே என்பதை ரொம்பவும் ஆணித்தரமா நிறைய எடுத்துக்காட்டுகளோடு வறுமை கோட்டை விஞ்சி ஓடி இந்தியாவின் தங்க மங்கையாக இந்தியாவுக்கு முதலில் ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்கிய பிடி உஷாவையும் கொண்டு வந்து இந்த அரங்கத்திலே அவர்கள் தன்னுடைய வாதத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்னு நினைக்கிறேன். இதை எப்படி உடைக்க போறீங்கன்னு தெரியல. ஏனென்றால் முதல்ல பேசினவர் சமூக பொறுப்பு மிக்கவர்கள் ஆண்களே என்று சொல்லி பேசிட்டு முடிச்சுட்டாரு. ஆனால் அவங்க அப்படி இல்லை, நாங்கள் தான் இதை செய்தோன்றத ஆணித்தரமான எடுத்துக்காட்டுகளோடு ஆணித்தரமான விவாதத்தோடு அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வாங்க புருஷோத்தமன், அடுத்தது காசி வெங்கடேசன், நீங்கள் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இப்போ சொல்லுவீங்க. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ
அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே. இந்த பாடல் வந்து ஒரு பெண் தான் எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே. எவ்வழி நல்லவர் ஆடவர், நல்லவங்க எந்த சமூகத்துல அதிகமா இருக்காங்களோ அந்த சமூகம், அது காடா இருக்கலாம், மேடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அது நல்ல நாடு அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு வந்து நல்லவர்கள் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றதான் அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம தங்கை வந்து நிறைய சொன்னாங்க. இப்போ நம்ம சமூகத்தின் பொறுப்பு மிக்கவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்றதுல பெரும்பாலும் வந்து ஆண்கள் பெண்கள்னு இந்த நடுவுல இந்த இதுவே வேணாம். இந்த காரா பூந்தியில வந்து இந்த கடலையை வந்து தேடுற மாதிரி தான் பெண்கள் வந்து அங்கொன்று இங்க ஒண்ணுமா இருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து பெண்ணேத்திக்கு எதிராக நம்ம வந்து பேசல, ஆணாதிக்க தன்மையோடையும் பேசல. ஒரு புள்ளி விவரத்தோடய பேசினா கூட தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 11 முதலமைச்சர்கள் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஐயா ஸ்டாலினோட 13 முதலமைச்சர் இருக்காங்க. இந்த 24 முதலமைச்சர்ல நீங்க எத்தனை பெண் முதலமைச்சர்கள் அப்படின்னு சொன்னா 2 பேர் தான். அந்த 2 பேரும் தனியே கட்சி ஆரம்பிச்சு தனியே வந்து நின்று தனியே முதலமைச்சர் ஆனவங்க இல்ல. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு ஆலமரத்தோட நிழல்ல இருந்து வந்தவங்க. நீங்க மாயாவதி சொல்றீங்களா, உத்தரப்பிரதேசத்துல கன்சிராம்னு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு. நீங்க இங்க மம்தா பானர்ஜி சொல்றீங்களா, பிரேம்லேஸ்வர் பானர்ஜின்னு அவங்க அப்பா இருக்காரு. அப்போ இப்போ நம்ம தங்கச்சி சொன்னாங்க பிரியா ஆனந்த், நம்ம பிரியா சொன்னாங்களே மேயரு, பிரியாவுக்காக கொடுக்கப்பட்ட சீட்டு அப்படின்னு நீங்க வந்து இந்த மேயர் சீட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அது செங்கை சிவம் அவங்க தாத்தாவுக்காக கொடுக்கப்பட்ட சீட்டு. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம பிரதமர் நம்ம சொல்றோம்ல, இது வரைக்கும் பிரதமர்ல வந்து 15 பிரதமர் வந்திருக்காங்க, 15 குடியரசுல வந்திருக்காங்க. அதுல 2 குடியரசுத் தலைவர் தான் இன்னைக்கு அம்மா திரௌபதி முர்முவோட 2 குடியரசுத் தலைவர் தான் இருக்காங்க. அவங்களும் இந்த முக்தி மோர்ச்சா அவங்க அப்பாவுடைய பின்னணியில வந்தவங்க. நம்ம தேவி சிங் பாட்டில் அவங்க பிரதிபா, அவங்க தேவி சிங் பாட்டில் அவங்களோட இதுல வந்தவங்க. நம்ம பிரதமரை வந்து நம்ம வந்து பாக்குறோம், இந்திரா காந்தி ஒரே ஒருத்தவங்க. அவங்க வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, நேருவோட பின்னாடி இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆணுடைய பின்னாடி இருந்து வராங்க. நீங்க ருக்மணி அருண்டேல வந்து பார்க்கலாம். ஜார்ஜ் அருண்டேல், அவர் இந்த அம்மாவை நடனமான வைக்கிறார், வெள்ளக்காரன். இவங்க வீட்டுல ஒத்துக்கல, பார்ப்பனிய குடும்பம், ஆடக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்துறாங்க. ஆனா அவர் தான் முன்னாடி நின்று ஆட வைக்கிறார். வைமு கோதநாயகி, வைமு நமக்கு தெரியும், நாவல் ராணி. பார்த்தசாரதின்ற ஒரு தனி மனுஷன் அந்த சமூகத்துல ஒரு பெண்ணை படிக்க வைக்க கூடாது, பொண்டாட்டியை படிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன காலத்துல நீ போமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு சமூக பொறுப்பு மிக்க இடத்துல வந்து மாத்துறாரு. அப்போ ஆண்கள் வந்து எங்க சமூக பொறுப்புல நாங்க இருந்தா கூட உங்களை வந்து நாங்க வந்து கையேற்றி விடுறது வந்து நாங்க எப்போதும் வந்து துணையா இருக்கோம். அதுக்காக நாங்க அந்த பெருமையை வந்து நாங்க ஒருபோதும் எங்களுக்காக அப்படி நாங்க சொல்லிக்கிட்டதும் இல்லை. அது மட்டும் இல்லாம KR நாராயணன் கேரளாவில் இன்னைக்கு வந்து கல்வி அறிவுல அவ்வளோ அதிகமா இருக்குன்னா அந்த KR நாராயணன் சமூக போராளி செஞ்ச ஒரு மிகப்பெரிய உழைப்பு வந்து அங்க வந்து இருக்கு. நம்ம இங்க முத்துலட்சுமி ரெட்டி சொல்றீங்க, அவங்க அப்பா சாதாரண ஆளுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு, நாராயணசாமி த கிரேட் வழக்கறிஞர். அவர் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து படிக்க வச்சு தன்னுடைய பெண்ணை முன்னெடுத்ததுல அவர் ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தார். இப்போ நீங்க சமூக பொறுப்புன்னு நம்ம சொன்னா அதுல வந்து இப்போ நம்ம கல்லூரி அளவில் வச்சுக்கோமே, JRC இருக்கு, NSS இருக்கு, சாரணர் இயக்கம் இருக்கு. இந்த நிறைய இயக்கத்துல ஏதாச்சும் ஒரு சமூக பொறுப்பு இயக்கத்தை வந்து பெண்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? JRC வந்து ஜீன் ஹென்றி டுனாண்டுன்னு ஒருத்தர் வந்து கொண்டு வரார். அவர் கொண்டு வரும்போது அந்த சான் பிரான்சிஸ்கோ அந்த இடத்துல வந்து சான்பாரினோ அந்த இடத்துல வந்து இத்தாலியோட படைகள், நம்ம நெப்போலியனோட படைகள் 2 வந்து மோதிக்குது, அடிபட்டு கிடக்குறாங்க. இவர் போய் காப்பாத்துற மாணவர்களை வச்சு. அப்போ ஒரு அம்மா, ஒரு லேடி சொல்றாங்க, அவனை காப்பாத்தாத, அவன் எதிர்நாட்டாளு அப்படின்றாங்க. அவனும் மனுஷன் தானே அப்படின்னு அவர் காப்பாத்தி இன்னைக்கு நாம வந்து JRCன்னு சொல்லக்கூடிய இளம் செஞ்சிலுவை சங்கம் அதை உலகம் முழுக்க கொண்டு வந்ததுல அவர் விதை போட்டிருக்காரு. நம்ம KRV ராவ் அப்படின்றவர் தான் இன்னைக்கு NSS நாட்டு நலப்பணி திட்டத்துக்கு மிக முக்கிய காரணமா அவர் தான் வந்து இருக்காரு. நம்ம இந்த சாரணர் இயக்கம் இருக்கு, பேட்டன் பவுல் அப்படின்றவர் தான் உலகம் முழுங்கும் இன்னைக்கு வந்து அது பரவி இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்காரு. இந்திய விடுதலைக்கோ இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறவெறிக்கு எதிராகவோ இல்ல சாதிக்கு எதிராகவோ இல்ல மதத்திற்கு எதிராகவோ எந்த ஒரு இது நடந்தாலும் அது பெண்ணியத்துக்கே ஆதரவாகவும் சரி ஆணாதிக்கத்துக்கு எதிராகவும் சரி குரல் கொடுக்கறது முதல்ல சமூக பொறுப்போட ஆண் தான் அப்படின்றதுல நாங்க வந்து பெருமையா வந்து சொல்லிக்கிறோம். பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்க குரல் கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு பெண் வந்து குரல் கொடுத்துருக்காங்களா? பாரதி கவிதை எழுதுறாரு பெண்ணியத்துக்கு, பாரதிதாசன் எழுதுறாரு. ஆண்களுக்கு யாராச்சும் ஒரு பெண் குறிப்பிட்டு இவங்க எழுதுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களோட வழி எங்களுடைய போகட்டும். இந்திய விடுதலைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தான் வந்துச்சு. ஆமாமா. அதுக்கு முன்னாடியே 80 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்ல எதிர்த்து போர் பண்ணி அவங்க வேலு நாச்சியார் எதிர்த்து போரிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அப்ப ஆங்கிலேயரை வின் பண்ணிருக்காங்க.
பட் மற்ற இதெல்லாம் வந்து தோத்து தான் போயிருக்காங்க. அப்போ வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கேயும் ஒரு பெண் செய்திருக்காங்க நம்ம இல்லையா? முதல்ல நான் சொல்றேன், முதல்ல விதை போறது வந்து வேலுநாச்சியாருக்கு முன்னாடியே புலித்தேவன் இருக்காப்ல. நீங்க வேலுநாச்சியார் கூட ஏன் சொல்றீங்கன்னா, முத்து வடுகநாதர் அவரு அங்க இருக்காரு. அவரோட தாத்தா, அவங்க அப்பா, இவங்க மூலமா இவர் வந்து இவங்க வரது கூட வேலுநாச்சியாரை பார்த்து பயந்தாங்க வெள்ளைக்காரங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டீங்க. அந்த பெண்ணியத்தை நான் மிகப்பெரிய அளவுல மதிக்கிறேன். ஆனா 2 சிங்கம் அங்க இருக்கு முன்னாடி தளபதிகளா. மருது பாண்டியர்கள் இருக்காங்க. பெரிய மருது. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. ஹைதர் அலி இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் பயந்துருக்காங்க. இவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க பெண் அப்படின்றதுனால அவங்க வந்து உதவி செய்யாம இல்ல. அப்போ எல்லா இடத்துலயும் சமூக பொறுப்போட வந்திருக்காங்க. 1900 இப்போ நீங்க சதி ஒழிப்புன்னு இருக்கீங்க. சதி ஒழிப்பு இருக்கு. இந்த குழந்தை திருமணம் இருக்கு. விதவை மறுமணம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பெண்கள் தான் முதல்ல குரல் கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. என் புருஷன் செத்து போயிட்டாரு. அவரோட மேல இருக்கக்கூடிய பாசத்துல நான் செத்து போறேன்னு நாம 500 வருஷத்துக்கு முன்னாடி போக தேவையில்ல. 1987 நம்ம எம்ஜிஆர் இறந்த வருஷம். அது வரைக்கும் இங்க வந்து உடன்கட்டை ஏறிட்டு இருக்காங்க. ரூப் கன்வர்னு ஒரு பெண் வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல ஊர்க்காரங்க சொல்றாங்க கேட்கல. அரசு அதிகாரிகள் சொல்றாங்க கேட்கல. அவங்க சொந்தக்காரங்களா அவங்க வந்து தெய்வ மாதா, தூய மாதான்னு அவங்க கொஞ்சம் ஏத்தி விட்டாங்க. இந்த அம்மாவும் அந்த அம்மாவுக்கு வந்து 20 வயசு தான். அவர் புருஷன் 24 வயசு, கல்யாணம் ஆகி 8 மாசத்துல செத்து போயிடுறாங்க. இல்ல நான் என் புருஷனுக்காக எரிஞ்சு சாம்பலை தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா போய் உடன்கட்டை ஏறுறாங்க. அந்த உடன்கட்டை ஏறது எவங்களாம் வேடிக்கை பார்த்தானோ 1200 பேரை தூக்கி அந்த வெள்ளைக்கார அதிகாரி வந்து தூக்கி உள்ள போடுறாங்க. அப்போ அந்த ஆட்சியில நிறைய பேரை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இது வந்து நடக்குது. அப்போ ஒவ்வொரு சமூக பொறுப்புக்கு பின்னாடியும் ஆண்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆண்கள் தான் நீங்க சொல்லக்கூடிய பெண்ணியத்துக்கும் சரி, இல்ல நீங்க அக்கா வந்து இப்போ நீங்க வந்து இது நம்ம அண்ணன் திருமாவளவனை பத்தி சொன்னீங்க. அவரும் தலித்தியமா இருந்தாலும் சரி, அம்பேத்கரியமா இருந்தாலும் சரி, மார்க்சியமா இருந்தாலும் சரி, திராவிடமா இருந்தாலும் சரி, நீங்க அங்க மூளை விதை போட்டவன் யாரு அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ஆண் தான் போட்டான் அப்படின்னு ஒரு ஆணாதிக்கத்தை வந்து அவன் வந்து எடுத்துக்கல. அவன் சமூகத்துல சில நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக அவன் இருக்கான் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். அப்புறம் நம்ம நிறைய விஷயத்துல வந்து ஒவ்வொரு போதும் வந்து இந்த பெண் பிள்ளைகள் வந்து பிறக்கணும் அப்படின்னு ஆண்கள் தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்க அம்மாவே பிறந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆம்பளை தான் ஆசைப்படுறானே தவிர எந்த ஒரு பெண்ணும் எங்க அப்பாவே பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெண்ணும் வந்து ஆசைப்படுறது இல்லை அப்படின்றத நாம வந்து பாக்குறோம். இந்த சமூக பொறுப்பு அப்படின்றது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து போச்சு. அது ஆரம்பத்துல ஆண்கள் உடையில நீங்க கொண்டு வரலாம். உடையில வந்து ஆண்கள் பார்வை தப்பு அப்படின்னு நீங்க எவ்வளவு சொல்றீங்க. ஆண் வந்து கோவணம் கட்டியிருந்தான், வேட்டி கட்டினான், சட்டை போட்டான், கோட்டு போட்டான், டை கட்டினான், ஷூ போட்டான். அது ஒரு சமூக வளர்ச்சி அப்படி போச்சு. எங்க பாட்டி வந்து 8 முழம் வேட்டி கட்டினாங்க, 8 முழம் சேலை கட்டினாங்க. எங்க அம்மா வந்து 4 முழம் சேலை கட்டினாங்க. இன்னைக்கு வந்து சேலை இல்லை, சுடிதார் போகுது. அது உடை வந்து இன்னும் வந்து சுதந்திரம், பெண்ணிய சுதந்திரம் எங்க போகுதுன்னா உடை குறைப்புல வந்து போகுது. அப்போ இந்த சமூக பொறுப்பு அப்படின்றத வந்து ராஜ்கிரன் ஒரு நடிகர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். 2000 நான் வந்து 2 கோடி ரூபா நாங்க தரோம், நீங்க இந்த விளம்பரத்தை வந்து நடிச்சுதாங்க. ஒரு வேட்டி விளம்பரத்துக்காரங்க வந்து கேட்கறாங்க. இல்ல அவனுக்கு அந்த வேட்டியை கம்மியா கூட கொடு, எனக்கு வந்து கொடுத்தா என்னோட விளம்பரத்துக்கு சேர்த்து அவனோட வேட்டியில வந்து நீ காசு போடுவ, என்னால வந்து நடிச்சு தர முடியாது அப்படின்னு வந்து அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கிரண் அந்த பேர்ல பாதியில ஒரு நடிகை இருக்காங்க. அந்த நடிகை வந்து இப்ப 46 வயசு வந்து கடந்துருச்சு. அவங்க சமூக பொறுப்பு வந்து தனக்குன்னு இருக்கு அப்படின்னு ஒரு செயல்படாம மாணவர்கள் பார்க்கக்கூடிய, ஒரு இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சமூக வலைதளத்துல அவங்க மட்டும் நான் வந்து தனிப்பட்டு சொல்லல, நிறைய பெண்கள் வந்து அந்த சமூக பொறுப்பை மீறி அவமதிக்கிற மாதிரி பெண்ணியத்தை அவங்களே வந்து அவமதிக்கமா வந்து நடிக்கிறாங்க. இப்போ ஒரு நடிகர் வந்து தன்னால சொல்ல முடியுது இல்லையா, ஒரு சமூக பொறுப்பு காரணமா இதுல என்னால நடிக்க முடியாது சொல்ல முடியுது. பெண்களை வந்து ஆபாச பொருளா பாக்குறோம், போதைப் பொருளா பாக்குறோம், போக பொருளா பாக்குறோம் சொல்லக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் ஒரு உயர்தளத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க. அந்த பெண்கள் வந்து தாங்க படம் நடிக்கும் போதோ அந்த மாதிரியான வாய்ப்பு வரும்போது இல்ல நாங்க இப்படி நடக்க மாட்டோம். இப்போ ஒரு படம் வருது, ஏக் தோ தீன் சார் வருது. அவர் வந்து ஃபுல்லா நம்ம பார்த்தா உள்ள ஒரு பனியன் போட்டுருக்காரு, பேண்ட் ஃபுல்லா போட்டுருக்காரு, ஷூ போட்டுருக்காரு, சட்டை போட்டுருக்காரு, தொப்பியும் போட்டிருக்காரு. அதுல வரக்கூடிய நடிகை நீங்க வந்து பாக்குறீங்க, சின்னதா ஒரு ஜட்டி போட்டுருக்காங்க, மேல வந்து சின்னதா ஒண்ணு போட்டுருக்காங்க, ஏதோ ஒண்ணு போட்டுருக்காங்கன்ற அடிப்படையில போட்டுருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி நடிக்கிறோம். அப்போ போக போல நீங்களே வந்து உளவியல் ரீதியா ஒரு தலைமுறைக்கு வந்து நீங்க வந்து சொல்லி தரீங்க. அப்போ சமூக பொறுப்பு மீறக்கூடிய இடத்துல பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, கண்ணியத்தை காத்தால் பெண்ணியம் நாங்களும் வணங்குவோம், கண்ணியம் காக்காத பெண்ணியம் உலகத்துக்கு தேவையில்லை அப்படி சொல்லி இந்த உலகத்துல வந்து இந்த சமூக பொறுப்புக்கு பெரும்பாலும் காரணமா இருக்கக்கூடியவங்க, இருந்தவங்க, இனிமே இருக்க போறவங்க, எங்களையும் சேர்த்து இருக்க போறவங்க ஆண்கள் தான் அப்படி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. மிக சிறப்பு. புள்ளி விவரங்கள் சொல்லும் பொழுது எல்லாமே வரலாற்று காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் நம்முடைய தலைப்பு வந்து இன்றைக்கு சமூக பொறுப்பு மிக்கவர்கள், இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில்
யார் இவங்க சொன்ன எல்லா எவிடன்ஸும் கொஞ்சம் கடந்த காலம், முடிந்த காலம். இப்போ பார்க்கலாம் அடுத்து வரவர் எப்படி அதை உடைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இதில் நீங்கள் சொன்ன நிறைய வரலாற்று தகவல்கள் வந்து சிறப்பான தகவல், நம்முடைய நேயர்களுக்கு நிச்சயம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்க்கிற அரசியல்வாதிகளை தெரியும், அவர்களுடைய பின்னணியையும் அவர்களுடைய பாரம்பரியத்தையும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தையும் உறவுகளையும் தாத்தா பாட்டி அவங்களுடைய பெயர்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நம்முடைய இந்தியா ஜனநாயக நாடு, பாரம்பரியம் மிக்க நாடு, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நமக்கு அரசியல் பொறுப்பு மிகவும் அவசியம், நமக்கு தேவை. அந்த பொறுப்பு இருப்பதாக நான் வந்து அவருடைய பேச்சில் நான் உணர்கிறேன். மிக சிறப்பாக பேசிய உங்களுக்கு, நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் நிச்சயமாக நல்லா பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிக சிறப்பாக பேசிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பெண்களே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு திரு நாமக்கல் பரத் அவர்கள் வராரு. பார்க்கலாம் இவர் எப்படி அவருடைய விவாதத்தை எப்படி உடைக்கிறாருன்னு பார்க்கலாம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நரும் கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்று இப்படி இந்த தமிழ் அன்னையை புகழுகிறார்களே, எனக்கும் சற்று பொறாமையாகத்தான் இருக்கிறது. இந்த தமிழ் அன்னையானவள் அனைத்து இடங்களிலும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறாள். எனவே என் தமிழ் அன்னையை போற்றி, சமூக பொறுப்பு மிக்கவர்கள் ஆண்களா பெண்களா என்கிற தலைப்பில் பெண்கள் என்று பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய எதிரணியில் இருக்கக்கூடிய 2 நண்பர்களும் மிகச் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். அதாவது ஆண் தான் அனைத்து துறையிலுமே முதலிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆருயிர் நண்பன் புருஷோத்தமன் அவர்கள் சொல்லி இருந்தார். ஒன்றுமில்லை, நான் படித்து முடித்து வந்த அந்த அரசு பள்ளியில் சென்று பாருங்கள். நான் உங்களை ஒரு நாள் கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறேன். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார்கள். அவர் அங்கு சமூக பற்றுடைய ஒரு நபராக திகழ்ந்திருந்ததனால் மட்டுமே அவர் அங்கு தலைமை ஆசிரியராக வர முடியும். அந்த பற்று இல்லாமல் யாராலையும் வர முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஒரு ஆணை போன்றே பெண்ணுக்கும் பல பரிணாமங்களில் பொறுப்புகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு குடும்பத்தில் தாயாக இருந்து அவளினுடைய பொறுப்பை மிக கடமையாகவும் கண்ணியமாகவும் செயல்படுத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. ஆனால் அவை அனைத்தையும் கடந்து ஒரு பெண் அந்த கஷ்ட சூழ்நிலைகளை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது யாராலேயும் முடியாத ஒன்று. ஒன்றுமில்ல, நம்ம பெற்றெடுத்த அந்த தாயை ஃபர்ஸ்ட் நம்ம நினைவு வச்சுக்கணும். அடுத்த வீட்டு பொண்ணை நம்ம பார்க்கறத விட நம்ம பெற்றெடுத்த அந்த தாயை ஃபர்ஸ்ட் நம்ம நினைவு வச்சுக்கணும். புருஷோத்தமன் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை மட்டும் கேட்டுக்கிறேன். அதாவது எத்தனை நாள் ஆண்கள் குழந்தையை பெற்ற பிறகு தன் ரத்தத்தில் பாதியாக பாலை எத்தனை நாள் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? இது யாரால் முடியும்? பெண்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். அந்த இடத்தில் பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் வாழ்ந்து விட்டேன், நான் வளர்ந்து விட்டேன் என்று மட்டும் இல்லாமல் தனக்கு பின்னால் வருகிற இந்த சமூகத்திற்கு கூட, இந்த சமூகத்தில் என்னுடைய மகனும் காலூன்றி நிற்க வேண்டும், மகனும் காலூன்றி நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரத்தத்தில் பாதியை கொடுக்கிறாள் என்று சொன்னால் அதுதான் இந்த சமூகத்திற்கு தேவை என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நிறைய இருக்கு. அதாவது முந்தைய தலைமுறைகள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வட்டமா அது ஒரு இதா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த தடைகளை எல்லாம் உடைச்சி ஆணுக்கு நிகராக பெண்ணும், அது பாடியது பாரதியாரா இருக்கலாம், பாடுவது பாரதி. எத்தனை ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு பின்னால் இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய மனதிலே புரட்சி தீ இல்லாமல் அவரால் வளர முடியாது, அவரால் வெளியே வர முடியாது. நான் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு புரட்சி தீ அந்த பெண்ணினுடைய மனதில் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் என்பதை காசி ஆனந்தன் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த இப்படி பயந்து பயந்து இருந்த பெண்கள் அவர்களினுடைய வீடுகளை விட்டு வெளியேறி வந்து எல்லா துறைகளிலும் இன்றைக்கு மண்ணிலிருந்து விண்ணில் சென்று அவர் அங்கு அந்த விண்ணில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிற அளவிற்கு திறமை பெற்று இந்த சமூகத்திற்கு
நாம் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெண்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நான் ஒரு செய்தியை கண்டேன். அதாவது ஒரு கல்லூரி மாணவன் 2 பள்ளி மாணவர்களிடம் ஆபாச படங்களை காட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான். அந்த 2 பள்ளி மாணவிகளும் அந்த மாணவனை கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு எந்த சமூக பற்றுணர்வும் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று இப்பொழுது சொல்லுகிறேன். இவர்கள் இந்த பாலியல் வன்கொடுமைகளை முறியடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அவனை அந்த இடத்திலேயே கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்த முறை எந்த ஒரு ஆணும் அந்த தவறை செய்ய முடியாது. அனைத்து துறையிலும் ஆண்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆணாதிக்கம். இங்கு ஆணாதிக்கத்தை நாம் பேசப்படவில்லை. இங்கு தலைப்பு என்பதே வேறு. புரட்சி பெண்ணே உன் புன்னகை போதும், புரட்சி பெண்ணே உன் புன்னகை போதும், பூமியை வென்று காட்ட அடிமை சட்டங்களை உடைத்தெறி, ஆணவக்காரர்களை அடக்க முயற்சி, தீயவர்களை திருத்தி நல்லவர்களுக்கு நிம்மதி கொடு, மிரட்டும் வறுமையை துணிவாள் துறந்து கயவர்களின் கையில் காசுக்காக கசங்காதே, நீ புனிதத்தின் பிறப்பு, நீ புனிதத்தின் பிறப்பு, அறிவியலுக்கு இன்று வரை விளங்க முடியாத வியப்பு, அறிவியலே பெண்களை கண்டு இவர்கள் எப்படி இத்துணை கஷ்டங்களையும் கடந்து வெளியில் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் என்று வியந்து போய் பார்க்கிறது. அந்த அறிவியல் துறையிலும் பெண்கள் சாதிக்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், பெண்ணீர் பெருந்தகையா உள்ள கற்பெனும் திண்மையுண்டாக பெறின். கற்பு என்னும் மனத்தின்மை இருக்குமானால் பெண்மையை விட பெருமை உடையவை வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நிறைய முன்னாடி இருந்தவங்களையும் நம்ம பார்க்கணும். இப்ப அன்னை தெரசாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நல்வாழ்வு மையங்கள். புற்றுநோய் வந்த ஒரு நபரை இப்படி தொட்டு சிகிச்சை செய்வதற்கு ஆண்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற ஆண்கள் தொட்டே பார்க்கல. அவர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு இல்லங்கள் வைத்து அவர்களை வழிநடத்தி அவர்களை ஒரு நல்ல முறையில இந்த ஆண்களையும் நல்ல முறையில் கொண்டு போனது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சமூக பற்றுள்ள ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார். அது ஒரு பக்கம். நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க எதிரணியில பேசுறீங்கல்ல, நீங்களும் சரி, பெண்ணியமே வேண்டான்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள், பெண்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய நபர்களிடத்தில் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் வச்சிடறேன். பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற அந்த புத்தகம், தந்தை பெரியார் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கழிவறை இருக்கை என்கிற ஒரு புத்தகத்தை வாங்கி படியுங்கள். பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் லதா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். மூன்றாவதாக, கெட்ட வார்த்தை பேசுவோம், அதாவது மாநில கல்லூரியில் முன்னாள் பேராசிரியராக இருந்த பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமாள் முருகன் ஐயா அவர்களினுடைய புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இந்த 3 புத்தகத்தை வாங்கி படித்தால் இங்கு ஒவ்வொருவரும் சமூக சீர்திருத்தவாதியாக மாற முடியும். இப்ப இந்திரா நோயி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. பெப்சிகோ நிறுவனத்தினுடைய தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் செயல்பட்டார். அந்த இந்திரா நோயிங்கிறவங்க ஒரு பெண். இந்தியாவில் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு போராடிய பெண்கள்ல மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கக்கூடிய அந்த பெண் முக்கியமானவங்களா இருந்திருக்கிறாங்க. கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க தமிழ் பத்திரிகை துறையில ஆசிரியராக இருந்தாங்க. அந்த குழுவை சீர்மைப்படுத்திய செதுக்கிய ஒரு பெருமை, ஒரு முதல் பெண் இவர்கள் தான். யாரு? கோதை நாயகி அம்மா. இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள், ஆனால் அவர்கள் மனதில் புரட்சி தீ வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். இதை தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வியப்பூட்டுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு சட்டத்தினுடைய மாமேதை, சட்டத்தினுடைய வள்ளல் என்று நாம் போற்றி புகழுகிறோம். அவர் ஒரு ஆணாக இருந்தாலும் அவரினுடைய வெற்றிக்கு பின்னால் அவரினுடைய மனைவி அவர்கள்தான் உறுதுணையாக நின்றார்கள். அதாவது அம்பேத்கர் ஐயா அவர்கள் வெளியில படிக்கிறதுக்கு போறாரு, வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்கு போறாரு. அப்போ அவங்க வீட்டுல ஒரு இறப்பு. அந்த இறப்பு செய்தியை சொன்னால்
எங்க அவர் படிக்கிறத விட்டுட்டு வந்துருவாரோ அப்படிங்கிற ஏன் அப்படின்னா, நீ எந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னானோ அந்த இடத்துல நான் போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு படித்த ஒரு நபரை அவரினுடைய இலக்கிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒற்றை பெண்ணாக, அவரினுடைய மனைவி ஒரு ஒற்றை பெண்ணாக நாமே இதை சமாளித்து விடுவோம், அவர் படித்து விட்டு வரட்டும் என்று சொல்லி அவர் இன்றைக்கு வந்து இந்தியாவிலேயே சட்டத்தினுடைய மாமேதையாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு பெண்தான் உறுதுணையாக இருக்கிறாள். இப்படி அனைத்து துறைகளிலும் சரி, எல்லா துறைகளிலும் ஆணுக்கு பின்னால் பெண்ணும், பெண்ணுக்கு பின்னால் ஆணும் இருப்பது இது அவர்களுக்குள்ளேயான ஒரு ஒற்றுமை. இதற்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பின்னால் இன்னொரு ஆண் இருக்கிறான் என்று சொன்னால் அதே போல் இன்னொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார். இது ஒரு பொதுவான ஒரு நிலை. எனவே இதையெல்லாம் கடந்து இங்கு ஆணும் பெண்ணும் சமம், கற்பு என்பது பெரியாரினுடைய வழியிலே கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கிடைக்கப்பட வேண்டும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது என்று சொல்லி இந்த சமூக பொறுப்பு மிக்கவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தூங்கும் புள்ளியை பறை கொண்டு எழுப்பினோம், தூங்கும் தமிழச்சிகளை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. இப்போ எனக்கு தான் திண்டாட்டமாக போச்சு, ஆண்களா பெண்களான்றதை விட எனக்கு நான் சொல்வது இளைஞர்களேன்னு சொல்லுவேன். ஏன்னா 4 இளைஞர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய வாதத்தை வெறும் வாதமாக இல்லாமல் உண்மையாக ஆத்மார்த்தமாக தங்களுடைய அவர்கள் அனுபவத்திலிருந்து அவர்கள் கண்டறிந்த பல உண்மைகளை மிக சிறப்பாக எதிர்கால தலைமுறைக்கு இப்படி இருக்க வேண்டும் என்றதான ஒரு வரைமுறையோடு கொடுத்தார்கள். அதிலும் நாமக்கல் பரத் அவர்கள் பேசும் பொழுது அந்த 3 புத்தகங்களையும் சொன்னார். 3த்தையும் நான் படித்திருக்கிறேன். அதே மாதிரி முதல் பெண்கள் சொல்லிட்டு பாதை அமைத்தவர்கள், அந்த 2 புத்தகமும் நிவேதிதா லூயிஸ், அந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கி படிங்க. ஏன்னா முதலில் பெண்கள் நிறைய இடங்கள்ல சாதித்த, அதிலும் குறிப்பா தமிழகத்துல ஒவ்வொரு துறையிலும், மனநலத்துறையில, பல்துறையில, ஒவ்வொரு துறையிலும் சாதித்த பெண்களுடைய இசையில அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த ஒரு 42 பெண்களை குறித்ததான ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இங்க நம்ம சமூக பொறுப்புன்றதை தாண்டி அந்த கருத்தை நான் இங்க பதிவு பண்றேன். அடுத்தது மண்ணிலிருந்து விண் வரைக்குமான பல சாதனைகள் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னாரு. பெண்ணின் பெருத்தக்க யாவுல அப்படின்ற விஷயத்தோட அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி கற்பு அப்படின்ற ஒரு விஷயத்தோட நிறைவு செய்தார். இப்போ நம்ம மிக இவங்களுடைய எல்லாருடைய வாதமும் பார்க்கும் பொழுது 3 விஷயங்களை தெளிவுபடுத்துது. 1 அரசியல், அடுத்தது குடும்ப பொறுப்பு, 3வது கற்பு என்ற அவங்க தனிநபருக்கான அவங்க தனிநபருடைய தன்மை. இந்த 3 விஷயங்களையுமே 4 பேருமே தொட்டு அதை பற்றி தான் பேசினாங்க. உலக அளவிய தலைவர்களும் இந்திய தலைவர்களும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுமான காரியங்களை குறித்து பேசும் பொழுது அரசியலாகவும் அவர்கள் அந்த 3மே மிக பொறுப்பு மிக்க ஒரு விஷயம். இந்த சமூகத்திலே நாம் அனைவரும் கடந்து வருகின்ற, நாம் பார்க்கின்ற சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். அப்போ அரசியல் ரீதியா பார்க்கும் பொழுது இருவர் பக்கத்துல இருந்தும் நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. இந்த ஆண்கள்லாம் சாதிச்சாங்க, இந்த பக்கம் இருந்து பெண்கள், இந்த பெண்கள்லாம் சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சாதித்தது ஆண்களோ பெண்களோ இருந்தாலும் முன்னேறியது என்னமோ நம்முடைய தமிழக மக்களும் நம்முடைய இந்திய மக்களும் முன்னேற்றத்தை காண செய்தது. அதுல பெரும்பான்மையான முன்னேற்றத்தை கண்டதுன்னு பார்த்தோம்னா ஆண்கள் ஆட்சி செய்த, ஆண்கள் அரசியலில் கோலோச்சிய காலங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் இருந்த செட்டப் அந்த மாதிரி. இன்னொன்று, நம்ம தமிழக வரலாற்றிலையும் சரி, இந்திய வரலாற்றிலையும் சரி, உலக மானிட வரலாற்றிலையும் சரி, தாய் வழி சமூகத்துல இருந்து தான் நம்ம வந்தோம். எப்போ தாய் வழி சமூகத்துல இருந்து அது நில உடைமை சமூகமா மாறுச்சோ அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு. அப்போ அந்த பல நூற்றாண்டு சம்பவங்களினுடைய அடர்த்தி அதுல பொதிந்திருக்கு, ஆட்சி, அரசியல், அதிகாரம் அப்படின்ற விஷயத்துல. அப்போ அதுல ஒரு பின்புலம் அவசியம் தேவை. நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரிய லிஸ்ட் சொல்லி அவங்களுக்கெல்லாம் பின்னாடி அப்பா இருந்தாரு, தாத்தா இருந்தாருன்னு சொன்னீங்க. அந்த பின்புலம் அவசியம் தேவை. அந்த பின்புலம் இல்லாதவர்களால எந்த ஒரு அதிகாரத்தையும், ஆட்சியையும், அரசியலையும் பிடிக்க முடியாதுன்றது நிதர்சனமான ஒரு உண்மை.
அதுல ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இருவருக்குமே அந்த அரசியல் பின்புலம் மிக மிக அவசியமாகிறது. அதனால அந்த கருத்தை விட்டுறலாம். அடுத்தது குடும்பம் என்ற விஷயத்தை எல்லாருமே தொட்டு பேசுனீங்க. இந்த குடும்பம் என்ற அமைப்பு வந்து சமூகத்தினுடைய ஒரு பகுதி. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சமுதாயம். ஒவ்வொரு தனி மனிதனும் இணைந்தது தான் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்தது தான் மானிட சமூகம். அதுல நிறைய இனக்குழுக்களா இருக்கிறோம். இனக்குழுக்கள் பல பிரிவுகளா நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். அதுல இருந்து தோன்றியது தான் இந்த சாதி, இந்த அமைப்புகள். நம்ம இன்னும் அந்த வரலாற்றுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு. நம்மளே ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி 25 கிலோமீட்டர் போகும் பொழுது பேச்சு வழக்கிலேயே மாற்றங்கள் இருக்கும். அவங்களுடைய ஸ்லாங்கே மாறும். அவங்களுடைய சென்னையில பேசுற தமிழுக்கும், திருச்சியில பேசுற தமிழுக்கும், கன்னியாகுமரியில பேசுற தமிழுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்ப அந்த ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்குமே என்ன ஆகுதுன்னா, மானிடனுடைய பேச்சு வழக்கு, அவர்கள் பயன்படுத்துகின்ற விஷயங்கள், அவர்கள் பாரம்பரியங்கள், கடைபிடிக்கின்ற காரியங்கள் எல்லாமே மாறுது. ஸோ நம்ம அதையும் நம்ம அடுத்தது 3வதா நீங்க எல்லாருமே முடிவு பண்ண ஒரு விஷயம் கற்புன்ற ஒரு விஷயம். அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொதுவான ஒரு விஷயம். இப்ப இதுலதான் எனக்கு சிக்கல். ஏன்னா நான் என்னுடைய கருத்தை சொல்லவா, இவங்களுடைய விவாதத்தின் அடிப்படையில சொல்லவா அப்படின்றது தான் எனக்கான இப்போ ஒரு சிக்கலா நான் பார்க்கிறேன். ஏன்னா கற்பு என்பதை நம்ம வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதி சொல்லியிருக்காரு. ஆனா பொதுவில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பதாக நடந்த பாண்டிச்சேரி சம்பவத்தை நம்ம எல்லாருமே நினைவில் கொள்ள வேண்டும். நான் அதை என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சேன். ஆர்த்திகளை வாழ விடுங்கள், பிறகு வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்பதாக. ஏன்னா இன்றைக்கு பெண்ணும் ஆணும் இணைந்ததுதான் ஒரு சமூகம். அதுல ஆண் மட்டும் வாழ்வதற்கான அத்தனை கூறுகளும், அத்தனை இயல்புகளும், அத்தனை விஷயங்களும் அவனுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, அதே சாதகம், அதே இயல்பு, அதே வாழ்க்கை முறை பெண்ணுக்கும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் இந்த 3வது கருத்துல தான் கொஞ்சம் நம்ம லேக்கிங் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக நம்ம தன்னிறைவு அடைந்து விட்டோம். சமூக குடும்ப ரீதியாக நாம் தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஏனென்றால் ஆதி காலத்திலே நம்முடைய தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த காலத்திலே தாத்தா மட்டும் வேலைக்கு போவாரு, பாட்டி வீட்டுல இருப்பாங்க, 7-8 பிள்ளைங்க இருக்கும், எல்லா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. அத்தனை பேரையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பாட்டிகளுக்கு இருந்தது. அப்ப அடுப்பு, வீட்டுல அடுப்பு, புகை அடுப்பு, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த காலம் மாறி இன்றைக்கு ஆணும் பெண்ணும் இணைந்து வேலைக்கு போய் குடும்பத்தை நம்ம பராமரிக்கின்ற இருவரும் இணைந்த பொறுப்புக்கு வந்துட்டோம். ஆக சமூக பொறுப்பு குடும்ப அளவில் இருவரும் சமமாக பங்கிட்டு கொண்டார்கள். அரசியல் ரீதியாகவும் இருவரும் சமமாக பங்கிட்டு கொண்ட அமைப்பு தான். அப்ப இந்த கற்புன்ற விஷயம்னு வரும் பொழுதுதான் ஆண்கள் கோலோச்சுகிறார்களா, பெண்கள் கோலோச்சுகிறார்களா அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கேள்வியை நான் 2 பக்கத்திலையும் வைக்கிறேன். 2 பக்கத்திலையும் ஆண்களையும் நான் கேட்கிறேன். பெண்கள் தான் சமூக பொறுப்பு மிக்கவர்கள் அப்படின்ற விஷயத்துல பேசினதுனால அந்த விஷயத்துல நான் கேட்கிறேன். அப்ப கற்பு என்பது ஆணுக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்தை பத்தி பேசுவோமே. பெண்ணுக்கு மட்டும்தான் உடையதா கற்பு? ஏன் அப்ப பெண்ணை மட்டும் நம்ம இந்த விஷயத்துல நம்ம வந்து அப்ப இறைவன் படைக்கும் பொழுது பெண்ணுடைய உடலிலே கருப்பை என்ற ஒரு விஷயத்தை இயல்பாக இயற்கையாக வைத்ததினால் அப்ப அது பெண்ணுக்குரிய சாபமா, பெண்ணுக்குரிய பாவமா, பெண்ணுக்குரிய விஷயமா? அது இல்லையே. அப்போ எந்த ஆண் வேணாலும், எந்த பெண்ணை வேண்டுமானாலும், எந்த வயதில் உள்ள பெண்ணை வேண்டுமானாலும் பலாத்காரம் செய்வதற்கான அவனுக்குரிய அந்த பவர் யார் கொடுத்தா? அப்ப அவங்களை எடுத்துக்கிறாங்க. அப்போ சமூகத்திலே நல்ல விஷயங்களை, பொறுப்பு மிக்க விஷயங்களை பார்க்கும் பொழுது பெண்கள் அதுல முன்ன வராங்க. இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, லிஸ்ட் சொன்னாங்க, இந்த காரியத்துல எல்லாம் பெண்கள் முன்ன இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா சில காரியங்கள் சமூக நீதியை கடந்து நடக்கின்ற வன்முறைகள் போன்ற விஷயத்துல ஆண்கள் வந்து தங்களை தாங்களே அவங்களே முன்னிறுத்திக்கிறாங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது சமூக பொறுப்பு ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமான இருவருக்குமே இருக்கு. பட் அந்த விதிமீறல்ல யார் இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில இன்றைக்கான விவாதத்தை நம்ம தீர்ப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விதிமீறல் பார்க்கும் பொழுது 2 பக்கமுமே நான் கேட்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் பொது இடங்கள் பார்க்கும்போது மருத்துவமனை ஆகட்டும், காவல் நிலையம் ஆகட்டும், பேருந்து நிலையம் ஆகட்டும்,
அல்லது நம்ம ஏதாவது வங்கிக்கு போகிறோம், அல்லது நம்ம எங்கேயோ ஒரு லைனில் நிற்கிறோம், ஏர்போர்ட்லேயே ஆகட்டும், எங்கேயாவது நம்ம லைனில் நிற்கிறோம் அப்படின்றப்போ இந்த விதிமீறலில் அதிகம் ஈடுபடுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். அந்த சாய்ஸ் உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஆண்களா, பெண்களா? யார் வந்து வேகமா தன்னை வந்து முன்னிறுத்திக்கணும், யார் அதை வந்து ஓவர்லுக் பண்ணி போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்க. அடுத்தது உடை விஷயத்துக்கு வருவோம். இயல்பான உடை, அவங்களுக்கு எது இயல்போ அந்த உடையை அவங்க அணிந்து கொள்ளட்டும். அதுல நான் எந்த விதமான தடையும் சொல்லலை. ஆண்கள்னா இப்படிதான் போடணும், பெண்கள்னா இதுதான் அணியணும் அப்படி சொல்ல வரல. அவர்களுக்கு சௌகரியமான உடை. ஆனா அதே ஆண்கள் பார்க்கும் பொழுது ட்ரெயின் போயிட்டு இருக்குது, ரன்னிங்ல ஓடி போய் என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு எந்த வகையிலும் தடையாகவே இருக்காது. ஓடி போய் என்ன பண்ணிடுவாங்க? ஏறிடலாம். அதே ஒரு பெண் புடவை கட்டிக்கிட்டு ஓடி போய் ஏற முடியாது. என்னன்னா அந்த உடையே அவர்களுக்கு மிகப்பெரிய தடை. அதையும் மீறி அவங்க ஓடி போய் ஏறுறாங்கன்னா, ஏமா ஓடி வர, ஏமா நீ வந்து இப்படிலாம் வரன்னு சொல்லி அவர்களை அப்போ அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருந்தாலும், ஓடணும், பிடிக்கணும், செய்யணுன்ற விஷயம் இருந்தாலும் கூட அவங்களுடைய இயல்பிலே அவங்களுடைய உடை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பழக்க வழக்கம் அவர்களை சில காரியங்களிலே தடுக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, பெண்களுடைய இயல்பு மட்டும் இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக 2000 ஆண்டு காலமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்ற ஆணாதிக்க சிந்தனைகள் தான். அந்த சிந்தனையோடு இருக்கின்றதுனால ஒரு பெண் ஓடி போய் கேட்ச் பண்றாங்க அப்படின்னாக்கா, பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் நீ ஓடுற, ஏன் நீ இப்படி, அப்படி என்ன அடுத்த ட்ரெயின் போனா என்ன, அப்படிதான். அவங்களுக்கு அந்த நேரம் மிக முக்கியம். காலம் ரொம்ப ரொம்ப பொன் போன்றது. காலத்தை காட்டிலும் நீ மெதுவா போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ பெண்ணுக்கு இயல்பிலேயே சில காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடைகள் இருந்தாலும் கூட இவங்க சொன்ன பல பெண்கள் சாதித்த பெண்கள் இருக்காங்க. அதை நிச்சயமா நம்ம பாராட்டணும். அந்த முதல்ல நம்ம தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு ஒலிம்பிக் லெவல்ல நமக்கு வாங்கினது ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான். ஒவ்வொரு வருடமும் கூட நம்ம பார்க்கலாம், விளையாட்டு போட்டிகள்ல அதிக அளவுக்கு நமக்கு பதக்கங்களை குவிப்பவர்கள் பெண்கள் தான். அதெல்லாம் நம்ம நிச்சயமா பாராட்ட வேண்டியதுதான். அந்த வகையில இருந்தாலும் இத்தனை சமூக அழுத்தங்கள் இருந்தும் கூட பெண்கள் பல இடங்களிலே சாதிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா ஆண்களுக்கு அத்தனை சமூக அழுத்தங்கள் இல்லவே இல்லை. அவர்கள் எளிதாக எங்கேயும் என்ன பண்ணலாம், எல்லாவற்றையும் செய்வதற்கான பின்புலமும் அவர்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆக இந்த கற்புன்ற விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு பெண் ஒரு பெரிய பதவிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஈஸியா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நிச்சயமா இல்லை. அவங்க எப்படி வந்தாங்களோ, அவங்க இதுக்காக என்ன பண்ணாங்களோ, அவங்களுடைய கேரக்டரை நம்ம அசாசினேட் பண்ணுவோம், அவங்கள பத்தி பேசுவோம், அவங்கள பத்தி இல்லாத போல. அது பெண்களுக்கான இயல்பே. இன்னும் பெண்களே என்ன பண்ணுவாங்க, கூடி கூடி பேசுவாங்க. என்னன்னா ஒரு பெண் உயர் பதவியில வருவதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அவங்க மட்டும் வந்துடலாமா, அவங்க மட்டும் செய்திடலாமா அப்படின்ற மாதிரி. ஆக இத்தனை அழுத்தங்களையும் தாண்டி அந்த கற்புன்ற ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது பெண்கள் தங்களை முன்னிறுத்துவதற்கு மிக கடுமையாக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். இனி வருங்காலத்திலேயே நம்ம போராடி கொண்டுதான் இருப்போம். அந்த இடத்தை அச்சீவ் பண்ற வரைக்கும் நிச்சயமா நம்ம போராடி கொண்டுதான் இருப்போம். ஒருவேளை இந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு பாலின சமத்துவம் இருந்தால், அப்ப நம்ம இந்த கருத்தை இந்த தலைப்பை நம்ம நேரடியா அணுகலாம். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு பாலின சமத்துவம் இருக்கின்ற சமூகமா இருந்தால் நேரடியா இந்த கருத்தை அணுகி நேரடியா நம்ம தீர்ப்பு வழங்க முடியும். ஆனா இன்றைக்கு அந்த கற்புன்ற ஒரு விஷயத்துல பெண்கள் சோர்ந்து போய், பெண்கள் தங்களை பின்னோக்கி அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல நிறுத்திக்கிறாங்க. பெண்களை தங்களுக்கு முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர்களே வேண்டாம், ஏன் நமக்கு இந்த கெட்ட பேரு வேண்டாம், நம்ம ஏன் அவ்வளவு தூரம் போகணும், நமக்கு ஏன்னா குடும்ப பொறுப்புகள் இருக்கு, பிள்ளைகளை வளர்க்கணும், அடுத்தது பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விட்டு கொடுத்தல் நிகழ்கிறது பெண்களுடைய பகுதியில். ஆண்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு எல்லாவற்றையும் அதிகமாக விஷயத்துல தானே சுற்றிய காரியங்கள்லையும் ஈடுபடுறாங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்கள் தங்களை சமூக பொறுப்பு மிக்கவர்களாக உணர்ந்து செயல்படுகிறார்கள். ஆனால் அந்த பொறுப்பு அவர்களுடைய அளவிலேயே நின்று போய் விடுகிறது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக பொறுப்பு அவர்களை தாண்டி ஒரு பெண்ணு வந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற அனைவரையும் சேர்த்து தான் அவங்க யோசிப்பாங்க. ஆணுடைய இருதயத்துல அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானா நிச்சயமா எனக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம வீட்டுல தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகைலாம் வரும். அப்போ அம்மா என்ன செய்வாங்க, வரப்போற தீபாவளிக்கு ஒரு வாரம் 1 மாசம் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி அதற்கான பலகாரங்களை ரெடி பண்ணுவதற்கு அதை குறித்து திரும்ப திரும்ப பேசுவாங்க. அப்போ தீபாவளி, பொங்கல்லாம் வீட்டில் கல்யாணம் ஆகி போயிருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கான சீர் செய்யணும், அதுக்கு இதெல்லாம் செலவுகள் இருக்குது அப்படின்ற காரியத்தையும் செய்வாங்க. அப்போ ஆண்களுடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளவே நின்று போயிடுது. அவனை சுத்தி இருக்கிற அலுவலகம் அதோட நின்று போயிடுது. ஆனா பெண்ணுடைய பொறுப்புன்னு பார்க்கும் பொழுது அவங்க எதிர்காலத்தையும் குறித்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பின் புத்தினா பின்னு குத்துற புத்தி இல்லை, பெண் புத்தி பின் புத்தினா எதிர்காலத்திலே வரப்போகின்ற விஷயத்தையும் சேர்த்து சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுகின்ற ஒரு புத்தி. அந்த புத்தியோட அவங்க யோசிப்பாங்க. நாளைக்கு இந்த செலவு இருக்கு, இது செய்யணும், அந்த சீர் செய்யணும், அவங்க நமக்கு இது செய்தாங்க, திரும்ப அவங்களுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும். அப்ப நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது நிறைவா இருக்கணும். நம்ம வீட்டு பொண்ணு அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, கண் கலங்க கூடாது. இப்படியாக பலவற்றையும் யோசித்து அனைவரையும் திருப்திப்படுத்துகிற அளவு ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க இல்லையா, அம்மா தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை சொல்லுவாங்க. அப்பாவுக்கு 5, அம்மாவுக்கு 4, தம்பிக்கு 3, அக்காவுக்கு 1, பாப்பாவுக்கு 1. இத்தனையும் பராமரிப்பது ஒரு அம்மா, ஒரு பெண். அப்ப யார் யாருக்கு என்னென்ன வேணும், எந்த நேரத்துல என்ன செய்யணும், நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாமே. எத்தனை மணிக்கு உங்களை எழுப்பணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நீங்க காஃபி குடிப்பீங்களா, டீ குடிப்பீங்களா, இந்த ட்ரெஸ் போடுவீங்களா, இது போட மாட்டீங்க, அதுக்கு அயன் பண்ணணுமா வேண்டாமா, நீங்க போகும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து வைக்க. உங்களையும் பார்த்து இன்றைக்கு வேலைக்கு போகின்ற பெண்கள் அலுவலகத்திலேயும் தன்னுடைய காரியங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டுதான் வர்றாங்க. ஆகவே இன்றைக்கு காலகட்டத்துல பார்க்கும் பொழுது சமூக பொறுப்பு மிக்கவர்களாக வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள். சமூக பொறுப்பு மிக்கவர்களாக வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள். ஆனால் எப்பொழுதுமே அந்த பொறுப்பை தங்களுடையது என்பதை எதேச்சாதிகாரமாக தங்களுக்கு கையகப்படுத்திக் கொள்பவர்கள் ஆண்கள். அப்போ இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா இரண்டும் சமமாகத்தான் இருக்குது. அந்த கற்புன்ற ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது ஆண்கள் தங்களை அதில் முன்னிறுத்தி கொள்ளுகிறார்கள், பெண்கள் அதிலே தங்களை பின்னிறுத்தி கொள்ளுகிறார்கள். அந்த முற்போக்குத்தனவாதிகள் நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு பிற்போக்குத்தனம் இல்லைன்னா அவங்க அந்த கற்பை தூக்கி எடுத்து கடாசி போட்டு அது என்ன எங்களுக்கு தேவையில்லை, அது ஒரு பை அப்படின்ற மாதிரி போவாங்க. அந்த பிற்போக்குத்தனம் எப்ப நம்ம கிட்ட அது குறையுதோ, நமக்குள்ள அந்த நல்ல பகுத்தறிவும், நல்ல பெரியாரை பத்திலாம் பேசினாங்க, பெரியாரை குறித்தும் அம்பேத்கரை குறித்தும் அப்படிப்பட்டதான நிறைய வாசிப்பு நம்ம என்ன பண்ணும், கொண்டு போய் நம்மை மிக சரியான இடத்துல நிற்கும். ஆக இன்றைக்கு பொறுப்பு மிக்க இளைஞர்கள் பேசிய 2 பக்கமும் 2 தலைப்பிலேயும் பேசிய இளைஞர்களுக்கு என்னுடைய மிகுந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். முதலாவது, ஆண்கள்னு சொல்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கூட இந்த அரங்கிலே இந்த பட்டிமன்றத்தை நான் பெண்கள் என்பதாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா இத்தனை சமூக அழுத்தத்தையும் தாண்டி சாதிக்க வந்தது, பொறுப்பு மிக்க காரியங்களை செய்து கொண்டிருப்பது பெண்கள் என்பதனால் நம்ம இந்த நாளினுடைய பட்டிமன்றத்தை நாம பெண்களே என்பதாக நாம் நிறைவு செய்வோம் என்று கூறி என்னுடைய இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.